வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நார்மல் அரிசியில் ஒயிட் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ இது கூட உருளைக்கிழங்கு குருமா எல்லா கிரேவி கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முதல்ல ரெடி பண்ணிக்கலாங்க. பூண்டோட அளவு அதிகமாகவும் இஞ்சியோட அளவு கம்மியாகவும் சேர்த்தி இதை வந்து அரைச்சிக்கலாங்க. இது கூட வந்து 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. குக்கரில் 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து அரிசி வந்து 300 கிராம் எடுத்திருக்கேங்க. ஸோ அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஸோ இது கூட பிரியாணிக்கு போடுற பிரியாணி இலை, லவங்கம், 4 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, 2 மராட்டி மொக்கு, இது எல்லாத்தையும் போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வணக்கிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வந்து இதை வணக்கிக்கலாங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாங்க. நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்த்த போகிறதில்ல, அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதை சேர்த்தி நல்லா அந்த வாசம் போகிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, வணக்கிக்கலாம். அடி பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து குஸ்காவோட கலர் வந்து மாறிடும். ஸோ கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லித்தலைங்க, இது கூட ஒரு தக்காளிங்க. தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக எடுக்காதீங்க, கொஞ்சம் காய் தக்காளியாக எடுத்துங்க. ஏன்னா ரொம்ப பழுத்ததாக இருந்தால் நல்ல ரெட் கலரில் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு குஸ்காவோட கலர் வந்து லைட் ரெட்டு வந்ததுனால கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அதனால் கொஞ்சம் காய் தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை போட்டு நல்லா வணக்கிட்ட வேட்டி நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் இருந்து இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றின வேட்டி நம்ம அந்த ஊற வச்ச அரிசி வந்து இதில் சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி போட்டு மூடி 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணி குக்கர் காற்று போயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஒயிட் குஸ்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட உருளைக்கிழங்கு குருமா காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. சிக்கன் கிரேவி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.